அனைவருக்கும் வணக்கம். கம்பைன்ட் லைப்ரரி சர்வீஸ் எக்ஸாமினேஷன் ஒவ்வொரு ஆண்டும் டிஎன்பிஎஸ்சி நடத்தக்கூடிய ஒரு தேர்வு இது. இத்தேர்வு பிஎல்ஐஎஸ், எம்எல்ஐஎஸ், பேச்சுலர் ஆஃப் லைப்ரரி இன்ஃபர்மேஷன் சயின்ஸ், மாஸ்டர் ஆஃப் லைப்ரரி இன்ஃபர்மேஷன் சயின்ஸ் படித்தவர்கள் இதை எழுதலாம். கரஸ்பாண்டன்ஸ், ரெகுலர் எதில் படிச்சிருந்தாலும் இந்த எக்ஸாமினேஷனை எழுதலாம். மிக அருமையான ஒரு வேலை வாய்ப்பு இது. இதற்கான கோச்சிங் நம்மளுடைய அகாடமியில ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்கோம். பிரான்சிஸ் சேவியர் அகாடமியில இதுக்கான கோச்சிங் நடைபெற்று கொண்டிருக்கின்றது. இந்த அகாடமி தமிழகத்தில் உள்ள நீலகிரி மாவட்டத்தில் அமைந்துள்ளது. தமிழகத்தில் மட்டுமல்லாமல் கேரளாவிலும் இதற்கு கிளைகள் உண்டு. இந்த கம்பைன்ட் லைப்ரரி சர்வீஸ் எக்ஸாமினேஷனுக்கு இத்தேர்வுக்கு கோச்சிங் தேவைப்படுபவர்கள் இதில் கொடுத்திருக்கக்கூடிய இந்த எண்ணிற்கு தொடர்பு கொண்டால் நீங்கள் கோச்சிங்கில் சேரலாம், பயனடையலாம். இப்போ நம்ம தொடர்ந்து இந்த கம்பைன்ட் லைப்ரரி சர்வீஸ் எக்ஸாமினேஷன்ல கொஸ்டின்ஸ் பார்த்துட்டு இருக்கோம். அதோடைய கண்டினியூஷனை தான் இப்பவும் பார்க்குறோம். ப்ரீவியஸ் இயர்ஸ் கொஸ்டின் பேப்பர் அதை பேஸ் பண்ணி, சப்ஜெக்டை பேஸ் பண்ணி இந்த இயர் எப்படிப்பட்ட கொஸ்டின்ஸ் கேட்பாங்க அப்படின்னு சொல்லி எக்ஸ்பெக்டட் கொஸ்டின்ஸ், கொஞ்சம் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸை நம்ம ஒரு 1000 கொஸ்டின்ஸ் தயார் பண்ணியிருக்கோம். அதில் இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிறது 201 கொஸ்டின் நம்பர் 201. அதை நம்ம பார்க்க போகிறோம். Outdated and seldom used books are withdrawn from the library is known as dash. Option A, shelving. Option B, weeding. Option C, circulating. Option D, guiding. Answer is option B, weeding. 202. The objective of library binding is dash of the library material. Option A, proper organization. Option B, accessibility. Option C, durability. Option D, humidity control. Answer for the question is C, durability. 203. All part and pages of a volume are correctly sequenced in the first stage of binding process, known as option A, sewing. Option B, guard. Option C, pulling. Option D, collation. Answer D, collation. 204. Question number 204. Sheets before and after the text of a book are called dash. Sheets before and after the text of a book are called dash. Option A, end paper. Option B, attached cover. Option C, headbands. Option D, gilding. Answer is A, end paper. Question number 205. Leather being used as one of the binding material, that's dash is strongest leather. Option A, rawn. Option B, imitation. Option C, pig skin. Option D, sheep skin. இது strongest ஆன leather அப்படின்னு கேட்டிருக்காங்க புக் பைண்டிங்க்கு. ஆப்ஷன் டி, ஷீப்போட ஸ்கின் தான். அடுத்தது 206. As prescribed certain standard for library binding. ஒரு லைப்ரரி புஸ்தகம் பைண்டிங் பண்றதுக்காக சில வரையறைகள் எல்லாம் உண்டு. அதை வரையறை செய்தது யார் என்றுதான் இந்த கேள்வி. ஆப்ஷன் ஏ, ஐஎல்ஏ. ஆப்ஷன் பி, ஏஎல்ஏ. ஆப்ஷன் சி, பிஎல்ஏ. ஆப்ஷன் டி, என்பிடி. ஆப்ஷன் பி தான் ஆன்சர். அமெரிக்கன் லைப்ரரி அசோசியேஷன், ஏஎல்ஏ. இந்த ஐஎல்ஏ, ஏஎல்ஏ, பிஎல்ஏ, என்பிடி இதோடைய ஃபுல் ஃபார்ம் நீங்க தெரிஞ்சு வச்சிருக்கணும். எக்ஸ்பான்ஷன் எக்ஸாம்ல திடீர்னு கேட்பாங்க. So question number 207. A skillful method of providing means and mechanism and structural element to streamline organizational work is known as dash. Option A, strategic planning. Option B, role analysis. Option C, work culture. Option D, autonomous planning. Answer for this question is option A, strategic planning. Question number 208.
இந்த கொஸ்டின் வந்து கேட்கக்கூடியது. Calcutta Public Library was established during. Answer for this question is option வந்து A வந்து 15th century, B 16th century, C 19th century, D 20th century. Option C தான் answer 19th century. Dash budgeting does not take into account what happened in the past but emphasizes on current activities. Answer அதாவது option A formula, option B performance, option C program, option D zero base. So answer for this question is D zero base. 210. The library budget of a university is passed by the dash. இந்த question வந்து இதுக்கு முன்னாடி கேட்டிருக்காங்க. A Senate, B Executive Council, C Academic Council, D Research Council. Answer வந்து B Executive Council. 211. In fund accounting, dash fund cannot be used for other purposes. Option A recurring, option B non-recurring, option C restricted, option D encumbering. Answer வந்து A recurring. Option 212 or not option, question number 212. Scrutiny of financial transactions is called. Option A budgeting, option B programming, option C accounting, option D auditing. Answer வந்து D auditing. 213. Dash is one of the records of circulation section. Option A accession register, option D daybook, option C catalog card, option D AACR 2R. Answer வந்து A தான் accession register. 214. Question number 214. The marketing concept in library service include A analysis, planning, implementation and control, B advertising, planning, analysis and control, C distribution, control, analysis, implementation, D indexing, planning, control and implementation. இதல answer வந்து B advertising, planning, analysis and control. மார்க்கெட்டிங்ல முக்கியமானது என்னது? அட்வர்டைஸ்மெண்ட். அந்த அட்வர்டைஸ்மெண்ட் வேற மத்த இருக்கிற ஆப்ஷன்ஸ்ல கிடையாது. சோ B தான் வந்து சரியான ஆன்சர். 215. There are few basic factors which may be applied in winning the heart of the reader. They are dash. A psychological factor, environmental factor, social factor. B self factor, psychological factor, service factor. C service factor, philosophical factor, self factor. D வந்து technological factor, service factor, self factor. Answer D தான். Technological factor, service factor, self factor தான் இதுடைய answer. 216. Mean, median and mode are dash. இது என்னது? A measure of deviation, ways of sampling, measures of control tendency. D none of the above. Answer வந்து D none of the above. 217. Research is dash. A searching again and again. B finding solution to any problem. C working in a scientific way to search for truth of any problem. D none of the above. இதோட answer வந்து C working in a scientific way to search for truth of any problem. உண்மையை கண்டறிவதற்கான ஒரு ஆய்வுதான் ஆராய்ச்சி என்பது, ஆய்வு என்பது. 217 and question. அடுத்தது வந்து 218 நம்ம வந்து பார்க்க போறோம். Which one of the following is the first step in starting the research? இந்த question வந்து அடிக்கடி கேட்கறாங்க. ஒரு ரிசர்ச்ல ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்ன? A searching sources of information to locate problem. B survey of related literature. C வந்து identification of problem. D searching for solution to the problem. இப்போ வந்து நிறைய பேர் ஆன்சர் வந்து ஏன்னு நினைப்பீங்க. ஏன்னா வந்து ஒரு சோர்சஸை, இன்ஃபர்மேஷன் சோர்ஸை வந்து சர்ச் பண்றோம் ஒரு ப்ராப்ளத்தை கண்டுபிடிக்க, அப்படிதான் நினைப்பாங்க. கிடையாது. சோர்சஸை வந்து கண்டுபிடிக்கிறது அல்ல ஃபர்ஸ்ட் ஸ்டெப். சி தான் ஆன்சர். ஐடென்டிஃபிகேஷன் ஆஃப் ப்ராப்ளம். ஃபர்ஸ்ட் நம்ம என்ன எடுத்துப்போம்? ஒரு டாபிக்கை தான் எடுத்துப்போம், ஒரு ப்ராப்ளத்தை எடுத்திருப்போம். இப்ப சென்னை சிட்டில வாட்டர் ப்ராப்ளம், நம்ம வாட்டர் ப்ராப்ளத்தை எடுத்துக்கிறோம். சென்னையில இருக்கக்கூடிய பிரச்சனை ஒரு எடுத்துக்காட்டுக்காக சொல்றேன். அப்ப நீங்க வந்து டாபிக்கை தான் ஃபர்ஸ்ட் சூஸ் பண்ணுவீங்க. அதுக்கப்புறம் தான் சோர்சஸ், அதுக்கு என்னென்ன சோர்ஸ் இருக்குன்னு பாப்பீங்க. சோ சி தான் ஆன்சர்.
ஸோ இந்த எக்ஸாமினேஷனுக்கு இதுக்கு முன்பு இருந்த ஒரு சில கொஸ்டின் பேப்பர்ல இந்த கொஸ்டின் கேட்டிருந்தாங்க. அதுக்கு நிறைய பேர் என்ன ஆன்சர், சர்ச்சிங் சோர்சஸ் ஆஃப் இன்ஃபர்மேஷன் டு லொகேட் ப்ராப்ளம்ன்றத வந்து சரியான ஆன்சர் நினைச்சிட்டு இருந்தாங்க. அது கிடையாது. ஐடென்டிஃபிகேஷன் ஆஃப் ப்ராப்ளம் இஸ் த ஃபர்ஸ்ட் ஸ்டெப் இன் ஸ்டார்டிங் த ரிசர்ச் ப்ராசஸ். 219. A common test in research demands much priority on dash. A. Reliability. B. Usability. C. Objectivity. D. All of the above. இது எல்லாமே தேவை. ரிலையபிலிட்டி வேணும், அப்ஜெக்டிவிட்டி வேணும், யூசபிலிட்டி வேணும் ஒரு ரிசர்ச்சை பொறுத்த வரைக்கும். ஸோ 220. ஆக்ஷன் ரிசர்ச் மீன்ஸ் ஆன்சர் வந்து எது? ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் ஏ லாங்கிடியூடனல் ரிசர்ச், பி an applied research, A research initiated to solve an immediate problem, D research with socio-economic objective, C a research initiated to solve an immediate problem. 221. A reasoning where we start with certain particular statements and conclude with a universal statement is called dash. A. Deductive reasoning, B. Inductive reasoning, C. Abnormal reasoning, D. Transcendental reasoning. Answer வந்து B. Inductive reasoning. அடுத்து வந்து பாத்தீங்கன்னா 222 என்னதுன்னு பாத்தீங்கன்னா, which of the following variable cannot be expressed in quantitative terms? A. Socio-economic status, B. Marital status, C. Numerical aptitude, D. Professional attitude. Answer வந்து C. Numerical attitude. அடுத்து 223. The essential qualities of a researcher are A. Spirit of free inquiry, B. Reliance on observation and evidence, C. Systematization or theorizing of knowledge, D. All of the above. ஒரு ரிசர்ச்சருக்கு தேவையான குவாலிட்டி என்ன? அது இது மூணுமே தான். ஸோ ஆன்சர் வந்து டி தான். ஒருத்தர் வந்து என்கொயரி, அந்த ஸ்பிரிட் ஆஃப் என்கொயரி, அந்த ஆர்வம் இருக்கணும். அப்பதான் ஒரு ரிசர்ச்சை செய்ய முடியும். அது மட்டும் போதாது, அப்சர்வேஷன் பண்ண தெரிஞ்சிருக்கணும், எவிடன்ஸை பேஸ் பண்ணி இருக்கணும் அவருடைய ரிசர்ச். அடுத்தது அவர் சிஸ்டமேட்டிக்கா ஒர்க் பண்ணணும், தியரிகள் பேஸ்ல ஒர்க் பண்ணணும். சிஸ்டமேட்டைசேஷன் ஆர் தியரைசிங் ஆஃப் நாலேஜ், அவருக்கு அந்த அடிப்படையான தியரிட்டிக்கல் நாலேஜும் இருக்கணும். பிராக்டிக்கல் மட்டும் இருந்தா பத்தாது, தியரிட்டிக்கல் நாலேஜும் இருக்கணும். அந்த பிராக்டிக்கல் நாலேஜை அப்ளை பண்றதுக்கு தியரிட்டிக்கல் நாலேஜ் இருக்கணும். அப்ப எல்லாமே இம்பார்ட்டன்ட். ஓகே, let us go to the next question. 224. In the process of conducting research, formulation of hypothesis is followed by dash அப்படின்னு கேட்டிருக்காங்க. A வந்து என்னது? Statement of objective, B வந்து analysis of data, C வந்து selection of research tools, D collection of data. Answer வந்து C. எது? Selection of research tool. Formulation of hypothesis வந்து பண்றதுக்கு, ஒரு ஃபார்முலேட் பண்றதுக்கு தேவையானது ரிசர்ச் டூல்ஸ் வந்து தேவைப்படுது. ரிசர்ச் டூல்ஸ்னா என்னன்னு கேட்பீங்க. அதுக்கு என்ன ரிசர்ச் டூல்னா என்னது? சாம்பிளிங் ஒரு ரிசர்ச் டூல் தானே. பல வகையான சாம்பிளிங் டேட்டா கலெக்ஷன்ல இருக்கக்கூடியது. ஒவ்வொரு யுக்திகளை நம்ம வந்து பயன்படுத்துறோம், அதுதான் ரிசர்ச் டூல். ஓகே, let us move on to the next question. 225. A research paper is a brief report of research work based on. எதை பேஸ் பண்ணி இருக்கும் ரிசர்ச் ஒர்க்கு? ஆப்ஷன் ஏ வந்து பிரைமரி டேட்டா ஒன்லி, பிரைமரி டேட்டாவை மட்டும், அதான் ஃபர்ஸ்ட் ஹேண்ட் சோர்ஸ்னு சொல்லுவாங்க. அதான். அடுத்து பி வேணா செகண்டரி டேட்டா, நம்ம வந்து புக்ஸ் எல்லாம் ரெஃபர் பண்ணுவோம் அது. சரி, சி என்ன கொடுத்துருக்காங்க? பிரைமரி டேட்டாவும் செகண்டரி டேட்டாவும். டி வந்து ஒண்ணுமே கிடையாது. இப்ப ஆன்சர் வந்து என்ன? ஒரு சிலர் இதுக்கு ஆன்சர் வந்து ஏ தான் அப்படின்வாங்க. பிரைமரி டேட்டாவை நம்பிதான் ஒரு ரிசர்ச் இருக்கு, நிச்சயமா கிடையாது. செகண்டரி டேட்டானா என்னது? மற்றவங்க எழுதின புஸ்தகங்கள். பிரைமரி டேட்டா என்றால் நம்ம வந்து கண்ணில் பார்க்கக்கூடிய ஃபர்ஸ்ட் எவிடன்ஸ், ஆதாரங்கள். ஓலைச்சுவடியை வந்து ஃபர்ஸ்ட் ஆதாரம்னு நம்ம சொல்லலாம். பி வந்து அதுல இருந்து பகர்த்தப்பட்ட மற்ற ஆதாரங்கள், செகண்டரி. ஆனா இது ரெண்டுமே தான் ஒரு ரிசர்ச்சுக்கு முக்கியமான வேணும். பிரைமரி மட்டும் இருந்தா பத்தாது, செகண்டரியும் வேண்டும். ஸோ போத் பிரைமரி அண்ட் செகண்டரி. ஸோ இன்னைக்கு 25 கொஸ்டின்ஸ் பார்த்துருக்கோம். இது வந்து பாத்தீங்கன்னா லைப்ரரி சயின்ஸ்ல ரிசர்ச் ஓரியன்டான, நம்ம வந்து லைப்ரரியில வந்து பிரைமரி, செகண்டரி சோர்சஸ், டெர்ஷியரி சோர்சஸ், ரிசர்ச் ஓரியன்டா படிப்போம். அது தொடர்பானது தான் கொஸ்டின்ஸ் தான் இப்ப நம்ம வந்து இந்த கிளாஸ்ல வந்து பார்த்திருக்கோம். கோச்சிங் விரும்புறவங்க, இந்த கோச்சிங் தேவைப்படுறவங்க கஸ்டமர் கேரை தொடர்பு கொள்ளுங்க. இந்த ஃபோன் நம்பர்ல ஃபோன் பண்ணுங்க, மெயில் பண்ணுங்க, அப்படி நீங்க பண்ணிக்கலாம். கோச்சிங்க்கு வந்து மிக குறைவான கட்டணம். 2 புஸ்தகங்கள் ஆங்கிலத்துல இருக்கும். கிளாஸஸ் வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி இங்கிலீஷ்ல இருந்தாலும் கிளாஸ் எடுக்கும்பொழுது வந்து தமிழ்ல தான் எக்ஸ்பிளனேஷன், ஃபுல் அண்ட் ஃபுல் தமிழ்ல எக்ஸ்பிளனேஷன் இருக்கும். புக்ஸ் இங்கிலீஷ்ல இருக்கும், தமிழ்ல மெட்டீரியல்ஸ் கிடையாது.
நீங்க தமிழ்ல வந்து கிளாஸ் எடுக்கிறதெல்லாம் தமிழ் தான். ஸோ ஐ வைண்ட் அப் ஹியர். தேங்க்யூ. எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ற எல்லாருக்கும் ஆல் தி பெஸ்ட்.